தமிழர்களுடைய பண்பாட்டை நிலைநிறுத்துகின்ற, தமிழர்களுடைய பண்பாட்டை எப்பொழுதும் பறைசாற்றுகின்ற ஒரு காப்பியமாகவும், சமய சமரசத்தை பேணுகின்ற, எல்லா சமயங்களை பற்றியும் சொல்லி நிலையற்ற வாழ்வில் நிலையான ஒன்று அறம் என்பதை இளங்கோடிகளை மிக தத்ரூபமாக எடுத்து காட்டுகிறார். இந்த சிலப்பதிகார காப்பியம் மூவேந்தர்களையும் இணைக்கிறது. இந்த ஒரு விஷயத்தில் நான் உங்களிடம் இந்த தெளிவு பெற விரும்புகிறேன். மயிலங்கூடல் நடராஜன் எழுதியது ஒரு சிறுகதை. பாட்டி சொன்ன கதைகள் என்று சொல்லி ஒரு 12 கதைகளை எழுதி வச்சிருந்த, அது சந்தர்ப்பவசத்தால் அந்த கதைகள் ஒன்றுமே வெளிவர இல்லை. அந்த 13 கதைகளை இணைத்து அது ஒரு நூலாக வரும் பொழுது, ஒரு சிறிய நூலாக வரும் பொழுது அதற்கு ஒரு பெருமதி இருக்கும். கூடிய சீக்கிரத்துல அதை கொண்டு வர முயற்சி. அதுல தான் நீங்கள் சொல்ற, அதாவது கண்ணகையினுடைய காற்சிலம்போசை கோவலனுக்கு ஒரு சங்கடமாக அல்ல அசௌகரியமாக இருக்கிறது என்ற செய்தியை வச்சிருக்கிறார். ஆமா, அதுல வச்ச கடைசியில அவன் அது தாங்க முடியாத அந்த இம்சையால போனான் என்று சொல்லியும், பிறகு அதை நினைச்ச கண்ணகி கடைசியில அந்த சிலம்பையே அவன்கிட்ட கொடுத்துட்டான், இதை கொண்டு போய் வித்து நீங்கள் காசாக்குங்க. ஒரு நியாயப்படுத்துதலும் ஒரு விளக்கம், ஒரு கதைக்குள்ளே ஒரு கூட்டு வச்சு செய்திருக்கிறார். அது ஒரு புதுமையாக இருக்கிறது. நன்றி. இனி நாங்கள் இந்த கலந்துரையாடலை பேராசிரியரிடம் கொண்டு செல்ல விரும்புகிறேன். இது ஒரு பாரகாவியம் என்று சொல்லலாம். அப்படி இருக்கிறபடியாலும் தமிழிலே தமிழர்கள் பற்றி, தமிழ்நாடு பற்றி வந்த முதற்காப்பியமாக இருக்கிறபடியாலும் இது நியாயமாக நாங்கள் கலந்துரையாட, சிந்திக்க, புதிய புதிய தரிசனங்கள் காண இது உதவுகிறது என்பது தெளிவாக இருக்கிறது. இன்னும் ரமேஷ் சொன்னதில் ஒரு முக்கியமான செய்தி நேயர்களுக்கு நினைவூட்டலாம். மூவா அவர்கள் மாதவியை முதன்மைப்படுத்தி ஒரு தனி நூல் எழுதியிருக்கிறார். மாதவி என்ற பாத்திரத்தை. உண்மையிலே ஒரு மேலான செய்தி இந்த சிலப்பதிகாரத்தில் மாதவியூடாக வருகிறது. பரத்தைமை கடிந்து காலத்திலும் பாராட்டப்பட்டதில்லை, கடிந்தொழுகப்பட்டது அல்லது இயல்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த காலத்து சமுதாய அமைப்பில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொன்னாலும் இதற்கு மாதவி ஒரு புறநடையாக இருக்கிறார். மாதவியினுடைய மகள் மணிமேகலையும் கூட அதிலே ஒரு புறநடையாக இருக்கிறாள். எனவே இளங்கோவடிகள் இந்த பரத்தமை பற்றிய தம்முடைய அதிருப்தியை, அல்லது பரத்தமையில் இருந்து ஒருவர் மேம்படலாம், முன்னுக்கு வரலாம் என்பதை ஊடகமாகவோ மறைமுகமாகவோ இதில் சொல்லி இருக்கிறார் என்றும் நாங்கள் பார்க்கலாம். இந்த கவிதை அமைப்பை பற்றி சொன்னது ஞானசம்பந்தனோ நிறைய ஆசிரியப்பாவாலையானது. அது சரி, நீங்கள் எத்தனை அடிகள் என்று சொன்னீங்கள், ஆசிரியப்பா வந்திருக்கிறது தான். ஆனால் அதே நேரத்தில் சிலப்பதிகாரத்தில் வேறு யாரோ சொன்னதாக இருக்க வேணும், இந்த வரி பாடல்கள், ஊசல் வரி, ஊர் சூழ் வரி, வேட்டுவ வரி, கந்துக வரி முதலான இந்த வரி பாடல்கள் இசைப்பண்பு மிக்கவை, பாடி ஆட ஏற்றவை. அவை இந்த முழுவதுமே அகவலாயிருந்திருந்தால் அது சலிப்பை தந்திருக்கும் வாசகர்களுக்கு. இது எங்களுக்கு ஒரு ஒரு கலகலப்பை, ஒரு உத்வேகத்தை, ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துகின்ற இந்த வரிப்பாடல்கள். அந்த வரிப்பாடல்களும் தமிழ்நாட்டிலே அந்த காலத்தில் வெவ்வேறு இனக்குழுக்களுக்குள்ளே இருந்த அந்த அவர்களுடைய சடங்குகள், என்ன விழாக்கள் முதலியவற்றை அந்தந்த சந்தர்ப்பத்திலே வேடர்கள் பாடுறதுன்னா வேட்டுவ வரி, ஆயர்பாடியில் பாடுகிறது அது ஆட்சியர் குரவை பாடல்கள். இவை உண்மையில் சிலப்பதிகாரத்துக்கு இந்த ஆங்கிலத்துக்கு ஒரு கலர்சம், ஒரு கலசம் இல்லை கலர்சம், அது ஒரு பொலிவை, அழகை தருகிறது என்பதை சொல்லி இப்பொழுது நண்பர் பேராசிரியரிடம்
அவருடைய பார்வையை தொடர்ந்து தருமாறு வேண்டுகிறேன். மீண்டும் வணக்கம். இவ்வளவு பேரும் பேசப்பட்ட விடயத்திலிருந்து இந்த சிலப்பதிகாரத்தின் உச்சத்துக்கு நாங்கள் போய்விட்டோம். உண்மையிலே 2-3 விஷயங்கள் இவர் பேசிய விடயங்களிலிருந்து எனக்கு தெரிந்த தகவல்களை சொல்லி அங்கே அதை என்னுடைய போலாமல் நினைக்கிறேன். 2 பேரும் என்னுடைய மாணவர்கள் என்னுடைய நான் நல்லா படிப்பிச்சிருக்கிறேன் என்ற ஒரு திருப்தி எனக்கு ஏற்பட்டது. 2 பேரும் அந்த வரிப்பாளர்கள் பற்றி தலைவர் சொன்னார். இந்த வரிப்பாளர்கள் என்பது அந்த காலத்திலே நாட்டுப்புற மக்களிடையே வழங்கிய ஒரு பாடல் வடிவம். சிலப்பதிகாரத்தில் ஊசல் வரி, வேட்டுவ வரி, காணல் வரி, கோவலன் சொல்றான் காணல் வரி யான்பாட மாயப்பொய் பலகூட்டும் மாயத்தாள் பாடினாள். நான் சும்மா நாட்டுப்பாடல் பாடினான், ஊஞ்சல் பாட்டு பாடின மாதிரி சும்மா பாடினான். அதையோட சீரியஸாக எடுத்துட்டாரு கோவலனுக்கு கூடாக விளங்கும் சொல்றேன். தமிழ்நாட்டின் அகன்ற தமிழ்நாட்டின் அனைத்து நாடுகளிலும் வழங்கிய பண்பாட்டு அம்சங்களை, இசைமரபுகளை, நடன மரபுகளை, கூத்து மரபுகளை பதிவு செய்த ஒரு ஒப்பற்ற காப்பியம்தான் சிலப்பதிகாரம். அந்த சிலப்பதிகாரத்தினுடைய நிலபேச்சுக்கு சீதமிகு, பாதமொழி, சிலம்புடையாழ்வாழி என்று சொல்லி ஈழத்து யாழ்ப்பாண கவிஞர்கள் பாடினார். சீதமொழி, பாதமொழி, சிலம்புடையாழ்வாழி என்று தமிழ் தாய பாடுறார். அந்த அளவுக்கு அவருடைய சிறப்பு அம்சம் இருந்தது. 2வது, எங்களுடைய ஈழத்துக்கும் கண்ணகிக்கும் சிலப்பதிகாரத்துக்கும் தொடர்பு உள்ளதை பற்றி சொன்னார்கள். அது மிக முக்கியமான விடயம். கோவலன் கண்ணகி கதையெல்லாம் முடிஞ்சு வந்த பிறகு சேரன் கண்ணகிக்கு சிலை வைக்க போகிறான். எனக்கு படிப்பிச்ச பண்டிதர் சொல்வார், ஏன் இளங்கோ இந்த கதை முடிஞ்சா போலியாங்கால தொடுத்தவர் என்றால் தான் சேர நாட்டை விடக்கூடாது என்றால் சேரன் தான், அவரும் சேரன் தான். எனவே சிலம்பு அதிகாரம் செய்ய வேண்டும் என்றுதான் அவற்றை ஒரு சிலம்பு என்றால் மலை, சிலம்பு அதிகாரம் செய்ய வேண்டும் என்று மலையம் மாளவன் பண்ணுறதுக்காக 2 கருத்தில் அந்த சிலப்பதிகாரத்தை வைத்தார். 2வது, கண்ணகிக்கு சிலை வைக்க சேரன் செங்குட்டுவன் போய் கொண்டு சிலை வைக்க இலங்கையிலேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் போயிருக்கிறார். இலங்கையில் கடல் சூழ் இலங்கை கயவாகு வேந்தன் அந்த விழாவில் கலந்து கொண்டு வரைக்கிறார். அப்புறம் அந்த காலத்தில் ஒரு வழக்கம் இருந்தது, அங்கே அரங்கேற்றங்களுக்கு இங்கே உள்ள அரசர்கள், அரச சபையில் உள்ளவர் போகிறது, அங்கே நடக்கிறதுக்கு இங்கே வாரது. கந்தபுராண அரங்கேற்றத்துக்கே யாழ்ப்பாணத்திலிருந்து போனவர் என்று சொல்லுகிறார். இந்த வரையக்க கந்தபுராணத்தோட கையோட வந்தவர்கள் இந்த கண்ணகி வழக்குரிய கண்ணகியில் கொண்டு வந்து இன்றைக்கும் கண்ணகி தெய்யோ வந்து சிங்கள மக்கள் மத்தியிலே வழிபாடு இன்றும் இருக்கிறது. பத்தினி தெய்யோ, கண்ணகி தெய்யோ. இன்னொரு இருக்கு, அது வெளியால் வராது. கண்டி சிங்கள மக்கள் மத்தியிலே மாதவி கதா என்றொரு மாதவி கதான்றது இப்போ மாதவி கதான்னு மாற்றி போட்டாங்க. அந்த மாதவி கதா என்று ஒரு வழக்கிலே இருக்கின்ற ஒரு இலக்கியம் 146 வரியோ ஏதோ பாடப்பட்டதாக நான் படித்த ஞாபகம். எனவே சிலப்பதிகாரத்தில் வார கதை ஊடாக இலங்கைக்கு நிறைய தொடர்பு. இன்றும் இலங்கையில் இருக்கின்ற பல கோயில்கள், முக்கியமான ஒரு செய்தி நேர்களுக்காக ஞாபகப்படுத்த வேணும். இந்த கண்ணகி வழிபாடெல்லாம் இப்போ ராஜராஜேஸ்வரி வழிபாடாக மாறிடுச்சு. கண்ணகி வழிபாடு, கண்ணகிக்கு இலங்கை முழுவதும் வழிபாட்டு தலங்கள் இருந்தது. இன்றும் மட்டக்களப்பில் கொஞ்சம் கூடிய வரை இருக்குது. இந்த கண்ணகி வந்து அந்த வேகம் தணியாமல் பல்வேறு இடங்களில் இருந்தார்கள். எங்கள் ஊர்லேயே அத்துள் அம்மன் கோயில், கண்ணகி அம்மன் கோயில் தான். அது 1000 கண் உள்ளது என்று கண்ணையும் சம்பந்தப்படுத்தினார். கண்ணைப்படுத்தி கண்ணகி பெரும் கோயிலெல்லாம் இப்போ மாறிவிட்டது. ஆனால் இன்றும் அடிப்படையில் கண்ணகி இது முக்கியமான ஒரு நிகழ்ச்சி சொல்ல வேண்டும். இது ஒரு கண்ணகி பன்றித்தலைச்சி கண்ணகி அம்மன் கோயில், அது இன்று பெரிய புகழ்பெற்ற கோயில். நாவலர் மரபிலே வந்த பண்டிதமணி அந்த கண்ணகி அம்மன் கோயிலுக்கு தோத்திரம் பாடியிருக்கார் அவருடைய ஊரில். ஆனால் செட்டிச்சிக்கு என்ன கோயில் என்று சொல்லி எழுதின கைலாச நாவலருக்கு எழுதின அதே இதில் அவர் கண்ணகி தோத்திரம் என்ற நூலே எழுதியிருக்கு. எனவே கண்ணகிக்கும் எங்களுக்கு நிறைய தொடர்பு இருக்கிறது. உங்களோட உறவினூடாக ஒரு தகவலுக்காக நான் சொன்னேன். அடுத்தது நான் கதைக்குள்ளே போவோம். வடிவாக 2 பேரும் சொன்னீங்கள், அரசியல் படைத்தோர் கரம் கூட்ட வந்து இந்த பரத்தமை பற்றி சொல்லிக்கல. எங்களோட தமிழ்நாட்டில் இந்த ஆதிகாலம் சங்க காலத்து இலக்கியங்களுக்கு கூடாகவே நாங்கள் நாகரிகமாக பேசினாலும் பரத்தமை நிறைய இருந்தது. அதால் சமூக சீரழிவு இருந்தது. அதனால தான் இந்த அறநீதியை போதிக்க திரும்ப வந்தது. ஆனால் இந்த பரத்தைகளுக்குள்ளே எல்லா பரத்தைகளையும் கண்டிக்கணும் என்பதை
இளங்கோ ஏற்றுக்கொள்ளே. இளங்கோ பரத்தவர்களே நல்லவர்கள் இருந்தார். மாதவி 12 வயதுகளில் எல்லாம் படித்து அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள். அவர் நல்லபடியாக எடுத்து அவள் எழுதின இந்த கடிதத்தை பேர் சொல்லிக்கே நல்ல அழகாக சொல்கிறேன். அந்த மாதவி படிச்சிருக்கிறார் நடனம். இந்த பரத்தையர் குலத்துக்குரிய குணம் இயல்பாக ஒழுக்கமின்மை பூணப்பட்டதில் அதை உடைக்க வேணும் என்பது இளங்கோவுக்கு இருந்த வேண்டும். எல்லா பரத்தமையை நீங்கள் இப்படி இழிவுபடுத்தக்கூடாது. அதுக்குள்ளே கண்ணகி கோவலன் விட்டு போய் அங்கே இருந்தாலும் மாதவி நல்லொரு மனைவியாகத்தான் இருந்தாள். அவள் நல்லொரு மனைவியாக இருந்தாளுக்கு மணிமகளின் பிள்ளையும் பிறந்திருக்கு. இப்போ பிள்ளைக்கு பேர் வைக்கிறதையே ஒரு பெரிய விழாவாக எடுக்கிறாரு. பிள்ளைக்கு பேர் வைக்கிறதையே பெரிய விழாவாக எடுத்து அப்போ என்ன பேர் வைக்கிறாங்கன்னா எங்களோட குலதெய்வம் வைக்கிற மணிமகளை என்ற பேரை வைக்கணும்னு சொல்லி கோவலன் சொன்னான். கோவலன் சொன்ன உடனே ஒற்று அட்டியும் இல்லாமல் அவள் வைக்கிறாள். இப்போ கூடி வைக்கலாது. கணவன் சொல்கிற வேறு மனைவி இந்த பண்ண வந்த பண்ணான்னு சொல்லி அவள் மணிமகள் என்று வைக்கணும்னா அவள் மணிமகள் என்று வைக்கிறாள். அந்த வகையிலே பரத்தமைக்குள்ளாலும் ஒரு நல்ல கிட்டத்தட்ட பிற்காலத்தில் வர சுந்தரமூர்த்தி சுவாமியோட இந்த கதையோடு இதை நாங்கள் ஒப்பிட்டு பின்னல் பார்க்கலாம். அதுக்குள்ள பரத்தமையிலையும் இந்த வகையில் கண்ணகியினுடைய முக்கியமான வளர்ச்சி அவள் ஒரு நல்ல குடும்பத்தில் ஆள். இப்போ என்ன ரோயல் ஃபேமிலி என்று சொன்னவள். அவள் ஒரு பெரிய பணக்கார வசதியான வீட்டு பிள்ளை. அவளுக்கு உரிய பின்னணி அரசவையில் போய் வைக்க தெரியும். அவள் எப்படி வளர்ந்தாள், எப்படி வாழ்ந்தாள். அவள் 2 பக்கம் இருக்குது. அமைதி, பொறுமை. அவள் சொல்கிறாள், அவள் வந்து கணவனை விட்டு போனவை எல்லாரும் பாருங்கோ, இந்த துர்க்கமங்கலுக்கு போவோம், அந்தோனியாவுக்கு போகன்ற மாதிரி வீடுகடலுக்கு போவோம், அதில் மூழ்குவோம்னா வீடன்று. இது பெருமையாக இல்லை, நம்புற மாட்டேன். தோழி 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 சோமகுண்டம் சூரியகுண்டம் சோமகுண்டம் காமனை தொழுவோம், காமனை தொழுவோம் தொழுவோம் என்று சொல்ல அதற்குத்தான் அவள் வீடன்று. அது பெருமை இல்லை, அதுக்கு நான் வெளிக்கிட மாட்டேன். இப்போ கணவனை விட்டுட்டு இருக்கிறவள் வெளியால் இருக்கக்கூடாது. இதைத்தான் கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது இல்லைன்று எனக்கு படிப்பை கவண்டறிவத்தை படிச்சு. கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது இல்லைன்னு சொன்ன காரணம் என்றால் புருஷன் இல்லாதவருக்கு வீட்டை தான் கட்ட வாங்கிறார். இல்லை என்பது இல்லம். ஒன்று காட்டுவது ஒன்று இல்லைன்றது இல்லை, காட்டுவது இல்லைன்னு நீ வீட்டுக்குள்ளே இல்லைன்னு சொன்னால் தான் வீட்டோடு இருக்கணுன்றதான் காட்டுவது இல்லைன்ற சொல்லி அங்கே வந்தது பண்டிதர் எனக்கு படிப்பிக்க சொன்னேன். இந்த கண்ணகியின் அற்புதமான ஒரு காவியம். கண்ணகி போராள் இல்லை வந்து கோவலனோட வந்து கவுந்தி அடியோடு எல்லா மதத்தையும் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா மதத்தையும் பேசுகிறார், எல்லா வழிபாட்டு முறையும் சொல்கிறார், எல்லா நாடகம். குரவை குரவை என்ற கூத்தும் குரல் வை என்ற அடியாக தான் வந்தது. கையில் பிடிச்சு கொண்டு கற்கடக கை கோத்து எல்லாம் அந்த நண்டுகள் மாற்றி கோத்து குரல் வைத்து பாடுவது குரல் வை. காணல் வரி இசையோடு சேர்த்து பாடுவது அந்த மக்கள் மத்தியில் வந்து கோவலன் காணல் வரி பாடலோட கதை திரும்ப கண்ணகி தீரப்பட்டதை விட மாதவி தீரப்படுறாள். அதான் அந்த சிலப்பதிகாரத்தில் உள்ள சிறப்பு. அவள் பிள்ளையோடு இருந்து மாடலனை விட்டு தூது விட்டு எல்லாம் செய்து அவன் ஒரே ஒரு வகம் ஆடல் மகளே ஆயினும் பாடல் பெற்றனை பயந்தொடிக்க. ஒரு டான்ஸ்காரி, ஒரு ஆட்டக்காரி இப்படித்தான் சொல்வாள் என்று சொல்லி இது ஒரு வகையில் ஆண்களுக்கு இயல்பான பலவீனத்தையும் நிச்சயமாக பல்வேறு எழுதியிருக்கிறார்கள். கண்ணகியையும் மாதவியையும் உயர்த்திய இளங்கோ கோவலனை அவ்வளவு உயர்த்தையில், கோவலனை அவ்வளவுக்கு அவர் உயர்த்தையில். இவர் போய் இல்லை கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை போய் சிலம்பு விற்க கொடுக்குறாள். சிலம்புல கொண்மீன் என்றால் இந்த என்னட்ட கொஞ்சம் செக்கில் கொஞ்சம் காயில் பேங்கில் கொஞ்சம் காய்கறி கொண்டு போன்ற மாதிரி சிலம்புல கொண்மீன் கொண்டு போய் நான் போய் நேற்று முந்தின இந்த போனக்கிழமை ஆஸ்திரேலியாவில் சிட்னியிலேருந்து வந்த நித்தி கனகரத்னம் என்பவர் சிலப்பதிகாரம் முழுவதையும் நாடகமாக சிட்னியில் அரங்கேற்றியிருக்கிறார். 45 நடிகர்கள் நடிச்சிருக்கிறார்கள். இல்லாமல் 100 பேர் வரை அந்த இசை அற்புதமான ஒரு சிறப்பான ஒரு நாள். மாதவி விட்டு பிரிந்து கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு போகின்ற பொழுது அந்த ஆட்சியர் குரவை என்கின்ற இடம் அடைக்கல காதை அவள் கொண்டு போய் அவளை அடைக்கலமாக மாதரி என்கின்ற அந்த இடைப்பொம்பளை என்ற வீட்டிலே விட்டு இவள் போகிறாள். இவனை சிலம்பிக்க விட அவள் அங்கே அது ஒரு துன்னிமித்தங்கள் நிகழுது. அதுக்கு முதல் இவள் போடுறதுக்கு முதல் நாள் இதுதான் அந்த காவியத்தின் உச்சமாக காட்டுற ஒரு
அகத்தின மரபையும் பேண வேணும் என்று இளங்கோ விரும்பினது. ஒரு நாளும் அவள் சமைச்சு சாப்பாடு கொடுத்தோன்னு சொல்ல இல்லை. அண்டைக்கு மாத்திரம் கோவலனுக்கு அந்த ஆட்சியர் எல்லாரும் கொண்டு வந்து அரிசி எல்லாம் கொடுக்குறாரு. அதை வச்சு அவளே தன் கையால் சமைச்சு அவளை இருத்தி குமரி வாழையின் குருத்தினை அறுத்து ஆளை சப்பானி கொட்டி கொண்டு இருத்தி விட்டு அவள் சாப்பாடு கொடுத்து சாப்பிட்டு அதுக்கு பிறகு இருந்து காய்ச்சி சிலம்பு கொண்டு இவர் மதுரைக்கு போகிறேன். போக அவள் வீட்டில் அந்த தயிர் உரிய இல்லை, பால் கன்று பசு கன்றுகளுக்கு அதான் எடுத்த தயிர் துன்னிமித்தங்கள் ஏற்படுது. துன்னிமித்தங்கள் ஏற்பட்ட உடனே அவள் இதுக்கு என்ன செய்யலாம் என்றால், நாங்கள் குரவை ஆடுவோம். ஆட்சியர் குரவையாக கண்ணனை நினைச்சு கொண்டு கற்கடக கைகோத்து எல்லாரும் ஆடி கொண்டிருந்து வரைக்க எல்லாவோ ஒன்று வந்து சொல்லுவது நல்ல சொல்லாடா நன்றாள் என்றெல்லாம் வரைக்க இந்த செய்தி வருகிறது, கோவலன் கொலை உள்ளப்பட்டான். அந்த இடம் ஒரு அற்புதமான இடம் என்னென்றால், அதை கேட்ட கண்ணகி இந்த பாப்பம் போடுங்கள் அவள் அந்த இளங்கோ சொல்ற திங்கள் முகிலோடு சிறுநிலம் சேர்ந்தாற் போல் இந்த அம்புலி சந்திரன் முகிலோடு சேர்ந்து உப்புற விழுந்த மாதிரி இருந்தது. அவள் அழகு வடிவு திங்கள் முகிலோடு சிறுநிலம் சேர்ந்தாற் போல் விழுந்து மாயங்கொல் மற்றன்கொல் மருட்டியதோர் தெய்வங்கொல் போயங்கு தேடுவேன் என்றாள் எழுந்தாள் உடலிட்ட தீக்கனான் என்றாள் இணைத்தாள் நெடுங்கயற்கண்ணி. சுயமான பாட்டு அந்த ஆட்சியர் போட்டு சூரியனகத்தாள் காய்கறி செல்வனே கணவனோயின் கணவன். ஒரு ஆசிரியருக்கு அவர் கணவன் இல்லை, அரசன் தவறு கொண்டு போகிறாள். சிலம்போடு அரண்மனைக்கு போகிறாள். போனால் நான் அதுக்கு சும்மா உங்களோட மாணவர்களுக்கு சொல்கிறது, அவள் இந்த டிரெக்டாக அரசன்கிட்ட போகக்கூடிய குடும்ப பின்னணியோட வாழ்ந்தவள். இப்போ நாங்கள் இப்போ எங்கன்னா விதானியார்கிட்ட போனாலே போவார்கள். ஆனால் அவள் ஜிஏட்ட போண்டு ஏஜிஏட்ட போண்டு சொல்லலாக்கு அவள் அரசனோட கதைக்கிறதுக்கு சிலம்பயம் கொண்டு போகிறாள். போனால் இந்த காப்பியத்தின் உச்சக்கட்டம் என்று சொல்வார்கள். இப்போ எங்களுக்கு ராமாயணத்தில் யுத்தகாண்டம் அப்படி ஒவ்வொரு காவியத்திலையும் உச்சக்கட்டம், கோவலன் கூத்திலேயும் உச்சக்கட்டம் இதுதான். கோவலன் கண்ணகி நாடகங்கள் எங்களோட பாரம்பரியத்தில் இருக்கிறதும் பார்க்க அதில் உச்சக்கட்டம் பழக்குற காதை. அந்த அவள் போய் ஒரு காளி மாதிரி தான் போகிறாள். மெய்யிற் பொடியும் பிரித்த கருங்குழலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் பையவே காடெல்லாம் தோற்ற கருவொழியும் கண்டஞ்சி கூடலான் கூடாயினான். பையளவே கண்டளவே தோற்றான் காரிகதன் கொச்சவியர் உண்டளவே தோற்றான் உயிர். அவள் போன உடனே அந்த சொல்ல கேட்டளவே அவன் போட்டு இதுக்கு பாதிச்சீவன் போட்டு இது அடுத்த எம்பாம் பண்ண மாதிரி கூடலன் கூடாயினான் எல்லாம் எம்பாம் பண்ண மாதிரி இருந்தான். அருமையான இது. அதில் அவன் அரசன் சிறப்பு அங்கே அரசியல் படைத்தவருக்கு சொல்ல வந்து அவன் ஆரம்பம் உரசால் பத்தினி உள்வினை உறுத்து வந்து இந்த மூட்டும் வருது. காணல் வரியில் சொல்லணும், காப்பிய புலவனுக்கு ஞாபக சக்தி கட்டாயம் போகணும். அங்கே தான் யாழிச மேல் வந்து உள்வினை எறிச்சேன், யாழ்ப்பாடைக்கே உள்ளின வந்து அதுக்கு மேலே ஏறி இருந்துட்டு அது எங்கே வந்து முடியுது என்றால் கண்ணகி இந்த கோட்சியில் தான் முடியும், வழக்கு நீதிமன்றத்தில் முடியும். அவர் சொல்கிறார், அதுக்கு நகைச்சுவையாக இந்த பிரசங்க மரபில் சொல்கிறது, யானோ அரசன் யானே கள்வன். வேறு ஒரு பேச்சாளன் சொன்னான், யான் நோ அரசன் யான் ஏ கள்ளன், யான் நோ அரசன் யானோ அரசன் யானே கள்ளன் தன்மை பார்க்கும் தென்புலங்காவல் என் முதல் பிழைத்தது கெடுக என் ஆய்வு ரெண்டு விழுந்து சாகிறான். இந்த கோட்சேனில் தான் அவள் இந்த அவனுடைய இளங்கோவின் கவித்துவத்தின் உச்சங்களில் பல்வேறு இடங்களில் இருந்தாலும் அந்த வாயிலோயே அறிவுரை போகிய பொறியர் நெஞ்சத்து இறைமுறம் பிழைத்தோன் வாயிலே இந்த செக்யூரிட்டி கார்டை பேசிலேயே அரசனை பேசுவீங்க. அந்த அவ்வளவுக்கு இளங்கோ கண்ணகியையும் மாதவியையும் பெண்மேன்ற அந்த தராசில் வச்சு ரங்க உடையில் அந்த வகையில் ஒரு மிகச்சிறந்த ஒரு காப்பியத்தை இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம். இதனால தான் நெஞ்சு அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி அறம் படைத்த தமிழ்நாடு என்று பாரதி சொன்னான். சிலப்பதிகாரத்தில் பல்வேறு சின்ன சின்ன விடயங்கள் எடுத்து ஒவ்வொரு மனத்தியாலும் பேசலாம், சின்ன சின்ன விடயங்கள். எனவே சிலப்பதிகாரம் கண்ணகியை தெய்வமாக்கி
சீரன் சிலி எழுத்து. இன்றும் கண்ணை வழிபாடு இருக்கிற அளவுக்கு எங்களுடைய இலக்கியத்தை இளங்கோடிகள் மிக அற்புதமாக ஓசை உரையிடையிட்ட பாட்டுடை செய்யும் அற்புதமான ஒரு அந்த காலத்தில் வெண்பாவும் தொடங்குது. கரைக்காலம் மேலே இந்த வெண்பா ஒவ்வொரு இதுவும் பெரும் வெண்பாக்களை போடுறேன். வெண்பாக்களே அந்த கதை இந்த சாரத்தை சொல்லும். மாலை தீன்ற மணிவண்டு டக்குன்னு ஞாபகம் இல்லை. அந்த பின்னேரம் காலமே வந்து பின்னேரம் போய் அந்த உள்ளு பூவுக்க போன வண்டு மூடி போட்டு இருந்து விடிய திறக்க ஓடுதுண்டா கோவலன் விடிய உணவுக்கு வெளிக்கிட்டு விடுறான்ன்றதுக்கு ஒரு அடையாளமாக ஒரு அணி. அப்படி அற்புதமான பாடல்கள் கவிச்சுவை மிகச்சிறந்த ஒரு தமிழ் மக்களுக்கு போற்றக்கூடிய பாராட்டக்கூடிய மிகச்சிறந்த ஒரு காப்பியம் சிலப்பதிகாரம் என்று நாங்கள் கருதிக்கொள்வோம். தம்பி ரமேஷிடம் கொண்டு செல்லுறேன். இங்கே முன்வைக்கப்படாத அல்லது கவனம் பெறாத விஷயங்களையும் நீங்கள் சொல்லலாம். திரும்ப திரும்ப இங்கே பேராசிரியரும் பிறரும் சொன்னது ஈழத்தில் சிலப்பதிகாரத்துக்கு இருக்கிற மகத்துவம், அதனுடைய தொடர்ச்சி நீட்சி என்று சொல்லலாம் போல இருக்கு. கண்ணகி வழக்குரையாக, சிலம்பு ஊரலாக, இப்படியே கோவலன் கதை என்று இதெல்லாம் இங்கே. மற்றது கண்ணகியை தெய்வமாக நான் தமிழ்நாட்டு நிலைமை இன்றைய நிலைமை சொல்ல மாட்டேன். ஈழத்தில் இன்னும் கோவில்களில் விழாக்களிலே கண்ணகி அம்மன் கோயில், கண்ணகி வழிபாடு முதலியவை, பத்தினி தெய்வம் நீங்கள் சொன்ன மாதிரி பத்தினி தெய்வம் உண்டு சிங்களவர்களிடையே. இப்படி கண்ணகி தெய்வமாக ஈழத்தில் உண்மையில் தமிழ்நாட்டை விட இன்னும் ஒரு படி மேலாக ஈழத்தில் கொண்டாடப்படுகிறாள் என்பதை அனுபவபூர்வமாக நாங்கள் காணுகிறோம். இப்பொழுது ரமேஷ் தம்முடைய கருத்தை முன்வைப்பார். சிலப்பதிகாரம் அறக்கருத்துக்கள் பலவற்றை தருகின்ற ஒரு நூலாக காணப்படுகிறது. குறிப்பாக சமண அதனுடைய அறம் அங்கு போதிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கக்குள்ள கவுந்தி அடிகளோட சாபகர்கள் வாழுகின்ற சிலாவட்டம் என்ற கோயிலை அடைகிறாங்க. அங்கு சமணர்கள் எவ்வாறு இருப்பாங்க, அவர்களுடைய நற்குணங்கள் என்ன என்ற விஷயங்கள் சொல்லப்படுது. அதாவது விரதம் இருப்பவர்கள், அதே நேரத்தில் தகாத வார்த்தைகளை சொல்ல மாட்டார்கள், தவிர்த்தவர்கள் என்று சொல்லி அவர் அங்கே அடையாளப்படுத்துவர். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கக்குள்ள மிக முக்கியமாக வந்து சாரணரை அங்கு சாரணரை சந்திக்கின்ற அந்த இடம் வந்து மிக முக்கியமான இடமாக சொல்லப்படுகிறது. முதன்மையான சமண சிந்தனைகளுக்கு வழிவகுக்கின்ற இடமாக அந்த இடம் இருக்குது. கவுந்தியடிகளும் கோவலனும் கண்ணகி முதலானவர்களும் அவரை வணங்குகிற தன்மை அங்க காணப்படுகிறது. சிலாவட்டத்தில் அமர்ந்திருக்கும் சாவணர் பல்வேறு உபதேசங்களை செய்வார். அந்த வகையில கவுந்திய அடிகளை நோக்கி தீவினைகளை ஒழிக்க சொல்வார். வினைகள் எப்பவும் வந்து தம்மையே சூடும், ஆகவே அந்த வினைகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற விஷயத்தை அவர் சொல்லுவார். சிலப்பதிகாரம் முத்தமிழ் காவியம், தமிழ்நாட்டுக்கு உரிய காவியம். மேலத்தைய ஆராய்ச்சி முறைகள் கனவு பற்றி வருவதற்கு முன்னரே தமிழிலே எங்களுடைய இலக்கிய பரப்பிலே பண்பாட்டிலே எங்களுடைய மரபு ரீதியாக கனவுக்கும் நனவுக்கும் சம்பந்தம் உண்டு இருக்கின்ற அந்த விடயத்தை சமத்துவ கருத்தென்று சொல்லும் பொழுது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சமத்துவமாக மனிதர்களை மதித்து நடக்குது.